எங்கட பள்ளியில் 8 மணிக்கு தராவி, 8 மணிக்கு இஷா, 8:15 தராவி தொழுகை, கியாமுல் லைல் இத்தனை மணிக்கு பயான், இத்தனை மணிக்கு தேநீர் இடைவேளை, இத்தனை மணிக்கு சஹர் சாப்பாடு. நாங்கள் ஒரு நிகழ்ச்சி நிரல போட்டுக்கொண்டு வேலை செய்கிறோம். கண்ணியமானவர்களே, அது போடத்தான் வேண்டும், இல்லை என்றல்ல, ஒரு அமல் செய்யக்கூடிய ஆர்வத்தை உண்டாக்குறதுக்கு. ஆனால் அது ஒரு நிகழ்ச்சி நிரலாக மாறிக்கொண்டு வருகிறது. அங்கே இஹ்லாஸ் இல்லை, ஈமான் இல்லை, வெறுமனே அந்த அமல்களில் எந்த ஒரு நிகழ்ச்சி, எந்த ஒரு கண்ணியமும் அல்லாஹ் திருப்பொருத்தமும் இல்லை. கண்ணியமானவர்களை, இஃப்தார் செய்கிறோம், எத்தனையோ இஃப்தார்கள் எங்களிடத்தில் கூடுதலாக காணப்படுகிறது. நிறைய பேர்கள் இஃப்தார் செய்வார்கள், அங்கேயும் இங்கேயும் இஃப்தாருடைய நிகழ்ச்சிகளை நாங்கள் பார்க்கிறோம். வெறுமனே அதிகமான மக்கள் 15 நோன்புகள் கூட சரியாக வீட்டில் இஃப்தார் செய்திருக்க மாட்டார்கள், ஏனைய இடங்களுக்கு இஃப்தார் செய்ய போவார்கள். கண்ணியமானவர்களே, இஃப்தார் என்பது ஒரு பெருமைக்குரிய ஒரு வணக்கமாக மாறிவிட்டது. அல்லாஹு தாலா ஈமானையும் இஹ்திசாபையும் ரொம்ப முக்கியமாக இந்த காலத்தில் அல்லாஹ் வலியுறுத்துகிறான். என்ன காரணம்? முதலாவது நீங்கள் ஈமானோட அமல் செய்யணும், ஈமானோட அமல் செய்யணும். ஈமான் என்றால் இஹ்லாஸ், இஹ்லாஸுடைய அமல். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாளைக்கு மறுமையில் சில மக்கள் அவருடைய வயிற்றுடைய குடல்களை எடுத்து வாயிலே கவ்விக்கொள்வார்கள். இன்னொரு ரிவாயத்தில் வருகிறது, வயிற்றுடைய குடல்களை அள்ளி கையிலே எடுத்துக் கொள்வார்கள். இவர்கள் செக்கு மாடுகள் சுற்றுவதை போல நாளைக்கு சுற்றி கொண்டிருப்பார்கள். இவர்கள் யார் என்று கேட்கப்படும். இவர்கள் தான் அல்லாஹுக்காக அமல் செய்யாமல் மற்றவர்களுக்காக அமல் செய்தவர்கள். ஏன் ரமதானுடைய காலம், மக்ரிபிலையும் சுபஹிலையும் மக்கள் அதிகமாக மஸ்ஜிதுக்கு வருகிறார்கள்? கண்ணியமானவர்களே, ஷைத்தான் விளங்கப்பட்டிருக்கிறார் என்பதற்காகவா? கண்ணியமானவர்களே, நோன்புடைய காலம், யாருமே என்ன பார்த்துருவாங்க, நோன்பு பிடிக்காட்டி ஏதாவது சொல்லுவாங்க, இந்த பெரிய உடம்பு வச்சு நோன்பு பிடிக்காம தெரியே, நீங்கள் ஏன் நோன்பு பிடிக்கிறீங்க, ஏன் தராவித்தோட வாரீங்களே என்று கேட்பாங்க. என்பதற்கு அமல் செய்யறல்ல, என்பதற்கு அமல் செய்யறல்ல. ரமலான் வரும் போகும், ஆனால் ரமலானுடைய காலம் அல்லாத எல்லா காலத்திலையும் ஏந்த ரப்பு இருக்கிறான் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஏந்த ரப்பு இருக்கிறான் என்பதை மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ் எல்லா காலத்திலையும் உள்ளவன். எல்லா வணக்கங்களும் எல்லா இபாதத்துகளும் லில்லாஹி தஆலா, அல்லாஹுக்காக மாத்திரம் அமைய வேண்டும். இதனால தான் தொழுகைக்கு தக்பீர் கட்டி அல்லாஹுக்காக வேண்டி என்ன நியத்து உண்டாக்கப்பட வேண்டும். எதை தொழுகிறார், என்னத்தை தொழுகிறார், என்ன யாருக்கு தொழுகிறார் என்ற அந்த நிலைமைகள், 3 நிலைமைகள் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் இவர்களிடத்திலே அவைகள் உண்டாக்கப்படவில்லை என்றால் தொழுகையே பாத்திலாகிவிடும், தொழுகை இல்லாமல் போய்விடும். கண்ணியமானவர்களே, எதனால் தான் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய புகாரி ஷரீஃபுடைய முதலாவது கிதாபில் முதலாவது ஹதீஸாக கொண்டு வந்ததே இன்னமல் அமாலு பின்னியாத், எல்லா அமல்களும் நீயத்து தான் முக்கியம் என்று சொல்லியிருக்கிறார்கள். நீயத் என்பது பிரதானமானது. எங்களுடைய முதலாவது எங்களுடைய உள்ளத்தை சீராக்கிக் கொள்வோம். நாங்கள் யாருக்கும் அமல் செய்யல, ரமலானுக்கு அமல் செய்யல, பகலுடைய காலம் யாரும் பார்க்குறாங்க நோம்பு பிடிக்க இல்லை, நாங்கள் அல்லாஹுக்காக பிடிக்கிறோம். நீயத்தை உறுதியாக வச்சுக்கொள்வோம். இரவுடைய காலம் நின்று வணங்குகிறோம், யாரும் பார்க்கிறார்கள் என்பதற்காக அல்ல, நஃப்ஸுக்கு அடிக்கிறோம். நஃப்ஸு செல்லுதே, வீட்டில் போ, உட்கார்ந்து தொழு, அப்படி செய் இப்படி செய் என்று சொல்லுது. இல்லை, பிரச்சனை இல்லை, நான் நின்று தொழுவேன், நான் நின்று தொழுவேன். இந்த 10 நாட்களையும் விடமாட்டேன், இந்த 10 நாட்களையும் விடமாட்டேன். நான் நின்று கால் கடுத்தாலும் வீங்கினாலும் வெடிச்சாலும் பரவாயில்லை, நான் தொழுவேன் என்ற நிய்யத்துண்டாக வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தராவீஹுடைய விடயத்தில் 20க்கும் 8க்கும் நானும் நீங்களும் சண்டை பிடிக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பேய்த்து அந்த சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இரவு வணக்கம் எப்படி இருந்துச்சு, ரமலானுடைய காலத்தில் மட்டுமல்ல, ரமலான் அல்லாத காலத்திலேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இரவு வணக்கம் எப்படி இருந்துச்சு என்று கேட்கும் பொழுது முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் நீங்களும் அப்படிப்பட்டவர்கள் அல்ல, பாவத்தோடு வாழக்கூடியவர்கள். எந்த நேரமும் பாவம். நாங்கள் கண்ணை திறந்தா பாவம், காதால கேட்கறது பாவம், வாயால பேசுறது பாவம், எல்லாம் பாவத்துடைய சூழல்ல வாழக்கூடிய நாங்கள் கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வணக்கம் எப்படி இருந்துச்சு என்று கேட்கிற நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவார்கள். அவர்களுடைய தொழுகையுடைய விசாலம், அவருடைய அகலம், நீளம் அது சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. சின்ன சூறாக்கள் ஓதி வல்லாஹு கீழால ஓதி தொழுகிற தராவீஹ் மாதிரி அல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுகிற தொழுகைகள். கண்ணியமானவர்களே, கேட்ட சஹாபாக்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது.
கேட்ட சஹாபாக்களே சொன்னார்கள், நான் மனைவிட்ட போக மாட்டேன், நான் நோம்பு பிடிப்பேன், இதுக்கு பின்னால் நான் மஸ்ஜிதிலே தான். இப்படியெல்லாம் சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அந்த சஹாபாக்களுக்கு புத்திமதிகளை சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, இரவுடைய வணக்கம் என்பது அதுதான். குறைந்தபட்சம் என்னுடைய காலாவது வீங்க வேண்டும், குறைந்தபட்சம் என்ன காலாவது கடுக்க வேண்டும், நின்று வணங்குங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்படி எத்தனை பேர் நின்று வணங்கி இருக்கிறோம் நான் நீங்களும்? ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் பேர் அது எங்களோட ஊரில் ஒரு பழக்க மாதிரி. அப்படியே நோன்பு 15 ஆக போகல, ஆக்களை காணல, அப்படியே கொஞ்சம் பேர் போயிடுவாங்க. திரும்ப ஒரு 27க்கு இந்த சேஜுக்கு பெய்த்து தௌபா சேரத்தை போல எங்களை வணக்கங்கள் நாங்கள் ஆக்கி கொண்டோம். சேஜுக்கு பெய்த்து ஃபாதர்கிட்ட பெய்த்து, ஃபாதர் நான் இன்னும் பாவத்தை செஞ்சிருக்கிறேன், எனக்கு மன்னிச்சுக்கோங்க என்று அவர்கிட்ட சொல்கிறத போல நாங்களும் 27க்கு உட்கார்ந்து அழுது கண்ணீர் வடித்து ஆமீன் ஆமீன் என்று சொல்ல எல்லாரும் ஓண்டு மையத்தோடுமாய் அழுதுட்டு போயிட்டு, கண்ணியமானவர்களே, அடுத்த நாள் அந்த பாவத்தில் ஈடுபடுகிறோம். நல்லா ஞாபகம் வைங்க, லைலத்துல் கத்ரை தேடி இந்த 10 நாட்களும் எங்களுக்கு இருக்கிறது. இந்த லைலத்துல் கத்ரை நாடி ஒற்றைப்படையுடைய நாட்களை தேடிக்கொள்ளுங்கோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, இந்த நாட்களில் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விடயம்தான் என்ன தெரியுமா? எங்களுடைய ஈமானை சரியாக்கி கொண்டு நன்மையை எதிர்பார்த்து லைலத்துல் கத்ரை கிடைக்கணும் என்ற அந்த சிந்தனையோடு அமல்கள் செய்கிறத்தில் நாங்கள் கட்டாயம் எங்களுடைய நேரத்தை எங்களோட காலத்தை செலவழிப்போம் என்று சொன்னால், கொஞ்சம் உஜாராகி கொள்வோம் என்றால், கொஞ்சம் ஒரு முயற்சி செய்வோம் என்றால் அல்லாஹ் எங்களை ஒரு போதும் வீணாக்க மாட்டான். கண்ணியமானவர்களே, நாங்கள் ரமலானுடைய காலம் என்பது அதிகமான மக்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அது பாவத்துக்கு ஓய்வு கொடுக்கிற காலமாக நினைக்கிறாங்க. ரமலானுடைய காலம் பாவத்துக்கு ஓய்வு. சிகரெட் குடிக்கிறவர் பகலுடைய காலத்தில் சிகரெட் குடிக்கிறார் இல்லை, அவர் என்ன செய்கிறார்? அவர் நோம்பு திறந்துட்டு 2 அடிச்சு பார்க்கிறார். பகலுடைய காலம் ரமலான் நோம்பு பிடிச்சிருக்கிறோம், யாராவது சிகரெட் புகைச்சாலும் சொல்கிறோம், சாப்பிட்டாலும் சொல்கிறோம், நாங்கள் நோம்பாளி அப்பா, நீங்கள் கொஞ்சம் தள்ளி சாப்பிடுங்களே, அங்கால போங்களே, இங்கால செய்கிறேன்னு சொல்கிறோம். ஹோட்டல் திறந்தா எங்களுக்கு கோபம் வருது. கண்ணியமானவர்களே,